போகிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியாக்குவோம். தொட்டனையம்மான் கொஞ்சம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நீங்க என்ன போன எல்லா கோயிலும் நினைங்க. மேல வெள்ளம் மேல வாங்க. நாங்க பார்த்துருவோம். தொட்டனையம்மன் கோயில் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க போய் வேண்டாம். ஓகே பாருங்க. நான் பண்ற மாதிரி பாருங்க. சார் என்ன அவனும் வச்சுக்க சார். கனெக்ட் பண்ணாதீங்க சார். கனெக்ஷன் பண்ணாதீங்க. அதான் சொல்றேன். அழுகு வைங்க. ஒரு கூட்டு அழுகு தானே சார். இதுதானே கனெக்ஷன் பண்ணாதீங்க. அம்மன் பேர் வச்சிருக்கேன். இப்படி பண்ணிருக்கேன் பாரு. மராசக்தி ஓம் மராசக்தி பண்ணாதீங்க. அப்புறம் அங்கே ஒரு கனெக்ஷன் வருது சார். நான் என்ன பண்றேன்? சார் பாருங்க மேடம். நீங்க போட்டு வச்சிருக்கீங்க சரியா? இல்லைங்க மேடம். அவங்க திருப்பி மேடம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆளுங்க கலர் போடலாம், கைட்லாம் போடலாம், போடலாம். இது ஏதோ ஒரு காரணம் நாளைக்கு கிறிஸ்தவ மாறிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? போட்டுக்கலாம். இந்த கண்டிஷன் வரக்கூடாது. ஒட்டு வந்து ஒரு பொண்ணுக்கு அழகு இல்லாட்டி சார் இது தேர்ட் ஐ சக்ரா. அந்த சக்ரா நீங்க பிளஸ் பண்ணி நீங்க போடுறீங்க. நான் உங்க ஆக்கா நீங்க பிளஸ் பண்ணி சுக்கே நான் போட்டிருக்கேன். என்ன பண்றேன்? நான் பண்ற மாதிரி வெச்சனை என்ன ஆகுது வந்து டிவைன் கனெக்ஷன். டிவைன் எங்க பண்ண வரோம்? இங்க வரோம். கிரவுண்ட் சக்கரம் இருந்து வரும். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஆயிரம் டிவைன் ஃபயர் ஆயிரம் பண்ணணும் அவங்களுக்கு அவ்வளவு கனெக்ஷன் வரும். ஓகே गाइस, ரொம்ப சிம்பிள் இருக்குதா? இறைவன் நாடு ரொம்ப சிம்பிள். பிகாஸ் நீங்களாம் இறைவன் குழந்தைங்க. எவ்வளவு எவ்வளவு நல்லது செய்றீங்களோ அவங்களுக்கு அவ்வளவு இறைவன் பக்கத்தில் நிற்பாரு. அவங்க மேடம் இதாப்பிக்கல பண்ணுங்க மேடம். Do it up again. The more. Are they okay? Are they can walk around, follow instructions? Instructions follow பண்ணாம மேடம். Slow. மேடம் நீங்க வந்து ஸ்லோ லேர்னர். புக்கு பண்ற ஸ்லோவா அல்லது உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதா? ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனா யார் மேடம்? நெக்ஸ்ட் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு நாக்கு போட்டு பூச்சி வந்து பூச்சி விடணும். இந்த மாதிரி எப்படி சூரியன் எடுத்துப்பா சார். இது காசுக்கு சார். இது பிள்ளைங்களுக்கு சார். இது பிள்ளைங்களுக்கு. நீங்க பண்ணாதீங்க. காசுலாம் போயிடும். படிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இங்கே ஆக்சிட் அந்த மாதிரி மேடம் 20 வாட் செய்யணும். சன் பார்த்து வெளியே வர அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளுக்கே இதான் சன் வந்து உதிக்கிற இடம். அப்புறம் ஈவினிங் வந்து அந்த மாதிரி செய்யணும். வெளிவாண்டா ஓகே. இது செய்ய செய்ய சார் நல்லா மாறும். ஸ்கூல் எல்லாரும் செய்யுங்க. அவ்வளோதான். நான் இப்படியே சொன்னேன். இது தோப்புக்கார போனால் அப்பா கம்ப்ளீட் பண்ணுமா? என் கூட எனக்கு தோப்பு முக்கியம். Then they say, I'm smart, I want to be good, I want to get A. I'm so smart, I'm not. Hello. அவங்க கேட்கிற கேள்வி வீட்டில் விளக்கு சாமி கும்பிடலாம். நான் என்ன சொல்றேன்? நீங்க என்ன நெய் வச்சு கொடுத்தீங்கன்னா சாதாரண நெய் விளக்கு போடுவீங்களா? நெய் விளக்கு ஒரு மாசம் எத்தனை நெய் விளக்கு
இன்னொரு கணக்கு சொல்லுங்க மேடம். 5 கிலோ 10 கிலோ 5 கிலோ நெய் வேணும். அந்த 2 கிலோ நெய் வேலைக்கு அந்த மாடு எவ்வளவு கஷ்டப்படணும் சொல்லுங்க மேடம். அந்த மாடு புல்லு சாப்பிட்டு அவனை பாலை கொண்டு வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 2 கிலோ வீட்டுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு காசு இருக்கு பரவாயில்ல தெரியும். ஆனா மாட்டுக்கு ஒரு காசு கிடைக்காது மேடம். அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குது, நீங்க எரிக்கிறீங்க. அந்த மாட்டுக்கு மாடு தெரிஞ்சு எத்து விடணும். அதான் ஆன்சர். இப்படி எத்த வரலாம், மாடு எத்தோம் இப்படி எத்தோம். ஐயோ நீங்களா போய் பால் கறக்கிறீங்களா மேடம்? வீட்டுல பால் கறக்கிறீங்களா? மொத கண்ணுக்குடி போடும், பால் விட்டுறோம் எத்தோம். ஏன்னா என் பால் எடுக்கிறேன், என் பிள்ளைங்க எதுவுமே நாடு காலை கடிக்கலாம் சார். எத்தோம் டக்குனு எத்தோம். ஏன்னா என் பால் எடுக்கிறேன், என் பிள்ளைங்க அதை எடுத்து நெய்ய வாங்கி இருக்கிறீங்க. அது மட்டும் தெரியும் சார். இப்படி எத்தோம் சார். இந்த காலத்தில் அடியல் 10 ஒரு மாடு வடி இருக்கு. அதெல்லாம் பண்ணாதீங்க சார். அவன் தான் ரொம்ப அட்டகாசம் சார். நீங்க போட்டு